தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணியிருக்கிறார். He numbers your wanderings. அவர் அதை கருத்தில் வைத்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் எண்ணி, எங்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சிங்க, காரியங்களுக்காக எங்கெல்லாம் நீங்கள் போய் வந்தீங்க, இந்த ஒவ்வொரு அலைச்சல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர். ஒவ்வொரு அலைச்சல்கள் அநேக நேரங்களில் நீங்கள் சொல்லுகிறது உண்டு, அப்பா நான் இப்படி அலையிறேனப்பா, ஏன் நான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு காரியங்கள் கைகூடி வராமல் இங்கேயும் அங்கேயும் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். சொல்ல போனோன்னா ஒரு ஃபுட்பாலை மாதிரி, அங்கேருந்து அவன் அடிக்கிறான், இந்த பக்கம் வந்தால் இங்கேருந்து இவன் அடிக்கிறான், இங்கேயும் அங்கேயும் நான் மாறி மாறி அல்லோல் படுகிறது போல, மனதில் அல்லோல் படுகிறது போல, மனதில் அலைச்சல், சரீர பிரகாரமான அலைச்சல், வியாதியின் நிமித்தமாய அலைச்சல். எத்தனையோ தரம் டாக்டர்ஸ்ட்ட போயிட்டேன், எத்தனையோ தரம் மருத்துவரிடத்தில் போய் நான் நிற்கிறேன். அலைச்சல் அலைச்சல். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொன்றையும் கர்த்தர் அவர் எண்ணி இருக்கிறவர். அந்த எண்ணி இருக்கிறதான அந்த அலைச்சல்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதிலை தருவார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆகாரனுடைய வாழ்க்கை, அவள் அலைந்து திரிகிறவளாய், கர்த்தர் அவள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்தார். அவர் சொல்லுகிறார், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். எல்ரோயி என்று சொல்லி அவர் என்னை காண்கிற தேவன். அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தாங்க he numbers your wanderings. அவர் உங்கள் அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையை, நீ சோர்ந்து போகாதே. எத்தனை முறை என்று சொல்லி அது சொல்லி 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 எத்தனையோ தரம் வீடு வாங்கிறதுக்காக போவோம், திரும்ப வந்துடுவோம். எத்தனையோ தரம் ஒரு இடம் வாங்கிறதுக்காக போவோம், திரும்ப வந்துடுவோம். எத்தனையோ விதமான அலைச்சல்கள், எத்தனை விதமானோ அலைச்சல்கள். உங்களுடைய படிப்பின் முன்னேற்றத்திற்காக, உங்கள் வேலையின் ப்ரொமோஷனுக்காக சில அலைச்சல்கள். சகலவற்றையும் எண்ணி இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. அவைகளுக்கு நிச்சயமான பதில் உண்டு. அதை எண்ணி இருக்கிற தேவன் அதற்கேற்றதான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணி இருக்கிறதான கர்த்தர் அதற்கேற்ற பலனை, பதிலை தந்து அலைச்சல்களை கர்த்தர் நீர் மாற்றி போட நிலையாய் நிறுத்த ஜெபிக்கிறார். ஆசீர்வாதி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி இருக்கிற கர்த்தர் சீக்கிரத்திலே அவைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, எல்ரோயி என்று சொல்லி அவருக்கு பேரிட்டது போல, நீங்கள் காணும்படியாய், தேவன் உங்களை கண்டெடுக்கும்படியாய் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.